புதிய வாழ்வின் மரம். பழைய அந்த வாழ்வின் மரம் நமக்கு சாபத்தை பெற்று கொடுத்தது, சாபத்தை கொடுத்த அந்த கனியை கொடுத்தது. ஆனால் இந்த புதிய வாழ்வின் மரமோ நமக்கு அருளின் கனியை கொடுக்கின்ற அன்னை மரியாள். அந்த தாய் எப்பொழுதும் அந்த அருளிலே நடப்பட்ட நீரோடையிலே நடப்பட்ட மரம் போல் என்றும் பசுமையாய் இருந்து தன்னை நாடி வருகின்ற எல்லா மக்களுக்கும் அருள் வரங்களை வாரி வழங்கி கொண்டே இருக்கின்றார். அவரை எதற்கு நான் வாழ்வின் மரம், புதிய வாழ்வின் மரம் என்று சொன்னோம்? அந்த பழைய வாழ்வின் மரத்தின் கனியை உண்டவர்கள், அந்த ஆதி பெற்றோர் கடவுளுடைய பிள்ளைகள் என்ற உரிமையை இழந்து போனார்கள். கடவுளுடைய அருள் நிலையிலிருந்து அவர்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள். கடவுளுடைய பிள்ளைகள் என்ற நிலையிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். ஆனால் புதிய வாழ்வின் மரமாகிய இந்த அன்னை மரியாள் கொடுத்த கனியின் மூலம் மீண்டும் அந்த இறைவனின் பிள்ளைகளுக்குரிய உரிமையை இந்த அன்னை தாயானவள் நமக்கு நிறைவாக பெற்று தந்திருக்கின்றார். மரியே வாழ்க, மரியே வாழ்க. உரிமைகளை இழந்தவர்களின் முகவரியே இந்த புதுமை தாய். இதில் எந்த விதமான வேறுபாடுகளும் இல்லை. தங்களுடைய வாழ்க்கையில் சமுதாயத்தில் வாழ்வை இழந்து முகவரியற்று எதுவுமே இல்லாமல் இழந்து போய் இருக்கின்ற, இடிபட்ட நிலையில் கடநிலையில்